இன்றைக்கி வந்து ஆம்லேட் தோசை போடலான்னு சொல்லி பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சமாக பச்சை மிளகா, தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கிட்டேங்க. நேற்று அரிசி ஆட்டிட்டேங்க. 1 கிலோ அரிசிக்கு வந்து 200 கிராம் உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா நெய்ஸாக ஆட்டியிருக்கிறேங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஆட்டியிருக்கிறேங்க. சாஃப்டாக இருக்கும் மாவு, அரிசி மாவு. ரெண்டு முட்டையை வந்து நல்லா வடித்து ஊற்றிக்கணுங்க. ரெண்டு முட்டையும் ஊட்டி வச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. அதில் முட்டையில் பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் அதில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. நல்லா கலரணுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டதால் மிளகாத்தூள் தேவையில்லை. பச்சை மிளகாவே காரமாக இருக்கும் கொஞ்சம். நல்லா கலரிக்கணுங்க. இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடாகிடுச்சான்னு பார்க்கணுங்க. சூடானதை மெலிசாக பேப்பராட்டம் தோசை ஒன்று ஊற்றிக்கணுங்க. மொத்தமாக ஊற்றக்கூடாது, மெலிசாக ஒரு கரண்டிலே மெலிசாக ஊற்றணும். அப்படியே மாவில் வந்து அப்படியே மெல்ல தொடச்சி விடணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. தோசை ஊற்றக்குள்ளே அரிசி மாவுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்து தான் தோசை மாவு வந்து ஊற்றணுங்க. இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்ருங்க. ஒரு கரண்டி விட்டால் போதும். நல்லா தோசை வந்து முருகலாக விடணுங்க. அது மேலே வந்து பெப்பர் போடலாங்க. எவ்வளோ பெப்பர் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க.
காலையில் டிஃபனாக கூட சாப்பிட்லாங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தொட்டுக்க வந்து சட்னி தொட்டுக்கலாம், சாம்பாரும் தொட்டுக்கலாங்க. இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மேலே பெப்பர் போட்டனாலும் ரொம்ப காரமாக தான் இருக்குது தோசை. அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம். அப்படியே திருப்பி போடணுங்க, அப்படியே மொல்லா. திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு. நான் காலையில் டிஃபனாக செஞ்சேங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.